தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் லட்சுமிபுரத்தில் புதிய சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை சார்பில் சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டுள்ளது. இது திண்டுக்கல்லில் இருந்து சொல்லக்கூடிய தேனி கேரளா எல்லையான குமுளி வரை 4 வழிச்சாலை திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது திண்டுக்கல் இருந்து வத்தலகுண்டு வரை 20 வழிச்சாலை மட்டுமே அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் தற்போது உள்ளது. இந்த நிலையில் 20 வழிச்சாலைக்கு வத்தலகுண்டு அருகே இருக்கக்கூடிய லட்சுமிபுரம் என்ற இடத்தில் இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் சுங்கச்சாவடியை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதாக பல ஆண்டுகளாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ச்சியாக இந்த சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏனென்றால் இந்த பகுதி முழுவதுமே இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பகுதி. இங்க இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை இந்த சுங்கச்சாவடியை கடந்துதான் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களும் சரி, அதே போல் இங்க இருக்கக்கூடிய கேரளா செல்வது, அதே போல் மதுரை செல்வது உள்ளிட்ட பல்வேறு பிரதானமாக இந்த சுங்கச்சாவடியை இருப்பதால் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்படுவார் என்று இந்த இருக்கக்கூடிய விவசாயிகள் சார்பில் அதிகப்படியாக எதிர்ப்புகளை அமைக்கும் காலத்திலிருந்து தற்போது அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்ப்புகளை முன்வைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தான் இந்த காலை சுங்கச்சாவடி திறப்பதற்காக சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் இன்று சுங்கச்சாவடி திறந்தால் இதன் மூலம் வசூலானது சொல்லக்கூடிய வாகனத்திற்கு வசூல் செய்வதற்காக இன்று காலையிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு சுங்கச்சாவடி நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் சரி, பொதுமக்களும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் இன்று காலை சுங்கச்சாவடி செயல்பாடுக்கு வரும் முன்னே திடீரென சுங்கச்சாவடியா இங்க இருக்க பொதுமக்கள் சரி, கிராம மக்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்று சேர்ந்து தற்போது அந்த சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. மேலும் இங்க இருக்கக்கூடிய உபகரணங்களை முழுமையாக தற்போது ஒடித்துள்ளோம். இங்க இருக்கக்கூடிய டிவைஸ் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் முழுமையாக எல்லா உபகரணங்களையும் தற்போது உடைத்துள்ளனர். மேலும் இந்த பதற்றமான சூழலை தற்போது நிலவேறுகிறது. இங்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தெரிவித்து பொதுமக்களும் சரி, பெண்களும் சரி ஏராளமாகவும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இங்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் தற்போது அந்த பகுதியில் அதிகப்படியாக அந்த சுங்கச்சாவடி பொதுமக்களுடைய அவங்களும் சேர்ந்து இருப்பதால் பெரும் பரபரப்பு தற்போது காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த வத்தலகுண்டு பகுதியில் இருக்கக்கூடிய உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தற்போது வரை எந்த அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதான விஷயம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வசந்த்.